நம்முடைய ஏழை எளிய குழந்தைகள் அந்த பகுதியிலேயே மேல்நிலை பள்ளியிலே படித்து உயர்கல்வி படிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் மேல்நிலை பள்ளி திறந்தா திமுக ஆட்சியில் மேல்நிலை பள்ளியை மூடுறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு விட்டது. உண்மைதானே? மக்கள் நடமாட முடியுதா? வீதியில பெண்கள் நடமாட முடியுதா? சிறுமிகள் பத்திரமா பாதுகாக்க வேண்டிய நிலை வந்துட்டது. ஒவ்வொருவரும் நம்முடைய குழந்தைகளை நாம தான் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய செல்வம் குழந்தை செல்வம். அப்படிப்பட்ட குழந்தையை கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் தேவைங்களா? 2 வயசு சிறுமி கூட இந்த ஆட்சியில் விட்டு வைக்கல. பாலியல் சீண்டலுக்கு அந்த பெண் குழந்தை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. விளாத்தி குளத்தில் பள்ளி மாணவி அவர்களை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுக்குறாங்க. பெற்றோர் எடுத்துக்கல. அன்று காணாத போன அன்று மாலையே புகார் கொடுக்குறாங்க, எடுக்கல. அடுத்த நாள் காலையில் புகார் கொடுக்குறாங்க, எடுக்கல. பிறகு பெற்றோரே அந்த குழந்தையை தேடி கண்டுபிடிச்சு அந்த குழந்தை படுகொலை செய்யப்பட்டு அதை கண்டுபிடித்த பிறகுதான் போலீஸ் போய் வழக்கு பதிவு. இப்படிப்பட்ட ஆட்சி தேவைங்களா? இதெல்லாம் எதனால் நடக்குது? கஞ்சா விற்பனை. கஞ்சா போதை ஆசாமிகள் செய்கின்ற அத்துழியும் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. கஞ்சா போதை அந்த ஆசாமிகள் என்ன செய்வது என்றே தெரியாம கொலை கொல்ல திருட்டு வழிப்பறி பாலியல் நடக்காத நாளே இல்லை. தொலைக்காட்சி அப்பெல்லாம் திறந்தா தங்கம் என்ன விலை, வெள்ளி என்ன நிலவா சொல்லுவாங்க. அதில் விளம்பரப்படுத்துவாங்க. இப்போ கொலை நிலவரம் என்னன்னு தான் வருது. நம்முடைய செய்தித்தாள்லையோ நம்முடைய ஊடகத்திலேயோ கொலை நிலவரம் என்ன என்ற நிலைதான் இந்த ஆட்சியிலே பார்க்க முடியாது. ஆக இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுங்களா? அதே போல 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. 4% அறிவிப்பு கூட இது வரைக்கும் நிறைவேற்றல. மீண்டும் இப்போ அறிவிப்பு வெளியிட்டார். ஏற்கனவே அறிவித்த அறிவிப்புகள் முக்கிய அறிவிப்பு. நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் வங்கியில் வாங்கி கடன் ரத்து பண்ணாங்களா? கேஸ் சிலிண்டருக்கு மானியம் மாதந்தோறும் 100 ரூபாய் கொடுத்தாங்களா? குடும்ப அட்டைக்கு 1 கிலோ சக்கரை கூடுதலாக வழங்கினாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைச்சாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும் சொன்னாங்களா? உயர்த்தினாங்களாமா? ஆக அத்தனையும் பொய். நிறைய திட்டம், கொஞ்சம் நஞ்சம் இல்ல, நிறைய திட்டத்தை அறிவிச்சாங்க. மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு அந்தர்பட்டி எடுத்தாங்க. அது மட்டுமல்ல, நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு பெறணும்னு சொன்னாங்க. பெற்றாங்களா? உதயநிதி நீட் விலக்கு பெறுவதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னாரு. ரகசியத்தை சொன்னாரா? சொன்னாரு. போனவருக்கு அப்பா சொல்லிட்டார். சட்டமன்றத்தில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு இருக்கின்ற காரணத்தினால நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாது, சட்டமன்றத்தில் போட்டு உடைச்சிட்டார். இதைத்தான் நாங்களும் 2021 சொன்னோம். உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி தான் மாநில அரசு நடக்க முடியும். நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அதுவும் அங்கே இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் இதுக்கு வாதாடி இந்த பிரச்சனையை உருவாக்கிட்டாங்க தெளிவாக சொன்னோம். ஆனால் பெற்றோர்களையும் மாணவர்களையும் ஏமாற்றி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நீட்டுக்கு விலக்கு பெற முடியும் என்ற ஒரு தவறான செய்தியை பரப்பி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த அந்தர்பட்டி அடித்த அரசாங்கம் திமுக அரசாங்கம்.